வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரோஸ் பெட்டல்ஸும் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வச்சு ஒரு அழகான ஜடை பில்லாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் செவந்தி பூலையே சின்னதாக பச்சை கலரில் இருக்கிறது ஒன்று எடுத்திருக்கேன். இது கூட பிங்க் கலர் ரோசஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க பெட்டல்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, டேமேஜ் இல்லாமல். இப்போ ஊசியில் தான் நம்ம இது கோர்க்க போகிறோம். அதனால ஊசியில் நூல் கோர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். கொஞ்சமாக கோல்டன் கலர் ஆர்டிஃபிஷியல் ரோஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரோஸ் பெட்டல் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் சின்னதாக உள்ளதை வச்சுட்டு 3 பெட்டல் மொத்தமாக வச்சு இதை பாதியாக மடித்து ஒவ்வொரு பாதியும் இப்படி வெளிப்புறமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அந்த ஒயிட் கலராக இருக்கிற பகுதி வெளி நோக்கி வச்சுட்டு அந்த கீழே இருந்து கொஞ்சம் மேலே நடுவில் எல்லா பெட்டல்லையும் ஊசி கோர்க்குற மாதிரி கோர்த்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு கோல்டன் கலர் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் கோர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து மறுபடியும் ரோஸ் பெட்டல், ஒரு பெரிய பெட்டல் எடுத்துட்டு அதுக்கு கீழே சின்ன சின்ன பெட்டல் வச்சுக்கலாம். ரொம்ப சின்னது யூஸ் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு ஈக்குவலான சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதை பாதியாக மடித்து அதுக்கப்புறம் அதை வெளிப்புறமாக இப்படி மடித்து பிடிச்சிட்டு கீழே இருந்து கொஞ்சம் மேலே நடுவில் எல்லா பெட்டல்லையும் ஊசியில் கோர்க்குற மாதிரி கோர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்டல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ரோஸ் பெட்டல் ஆர்டிஃபிஷியல் ரோஸாக மாற்றி மாற்றி கோர்த்துருக்கேன். இப்போ என்னோடய ஊசி ஃபுல்லாகிடுச்சு. அதனால் இதை அப்படியே இழுத்துட்டு போய் கீழே முடிச்சு போட்டிருக்கேன் இல்லையா, அது பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரியே நம்ம இன்னும் கொஞ்சம் கோர்த்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கோர்த்துருக்கேன். நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பாக வரணும் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சமும் கோர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரோஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது அழகாக வரும். இப்போ 3 பெட்டல் வச்சுருக்கேன். இதை பாதியாக மடிச்சுட்டு ஒவ்வொரு பாதியும் வெளிப்புறமாக இப்படி மடிச்சிட்டோம்னா நல்லா அழகாக இந்த மாதிரி விரிஞ்சு வரும். இதை பிடிச்சி இது நல்லா ஊசியில் கோர்த்துடலாம். ரொம்ப கீழே கோர்த்துடாதீங்க, அப்புறம் பூ கிழிஞ்சு வெளியில் வந்துடும். மறுபடியும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோஸ், இதையும் அப்படியே இழுத்துட்டு கீழே வச்சிடலாம். இப்போ இது ஃபுல்லாக கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 சைடும் உள்ள நூலை இப்படி கட்டிக்க போகிறோம். அப்படி கட்டினோம்னா நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கும். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் இல்லையா, அதில் 2 சின்ன வட்டம் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு சின்னதாக ஒரு கருப்பு கலர் நூலை ஓட்டை போட்டு இந்த மாதிரி அந்த பேக்கிங் அந்த ஸ்பாஞ்சில் இப்படி ஓட்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்பாஞ்சை இந்த பூக்கு கீழே வச்சுட்டு ஊசியை எடுத்து கீழ் வழியாக இப்படி நடுவில் சென்டரில் வர மாதிரி இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே இருந்து கீழே குத்தி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செட் ஆகிக்கும். இப்படி ஊசியை வச்சு தைச்சிட்டோம்னா கீழே உள்ள ஸ்பாஞ்சு மேலே உள்ள அந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக நிற்கும். மறுபடியும் கீழே ஊசியை மேலே இழுத்து மேலேருந்து கீழே இழுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு மேலே அந்த பச்சை கலர் பூ வைக்க போகிறோம். அதோட காம்பை மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு நடுவில் இப்படி வச்சு கீழே இருந்து ஊசி குத்தி அந்த பூவோட நடுவில் வர மாதிரி குத்திக்கணும். மறுபடியும் மேலே இருந்து கீழே ஊசி எடுத்துடலாம் குத்தி. அப்போ அந்த பூ நடுவில் நல்லா கரெக்டாக நின்றுக்கும். இந்த மாதிரி நல்லா தைச்சாச்சு. இப்போ இதை பின்னாடி முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான்.
பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு ஜடை பில்லாய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் வச்சே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து அப்படியே ஜடையில வந்து கட்டிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கருப்பு கலர்ல நம்ம நூல் வச்சிருக்கோம். நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.